கடந்த சில வாரங்களா கிரிக்கெட் வீரர் பிருத்திவி ஷா மேல நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது. அத பத்தி பெருசா எதுவுமே அலட்டிக்காம இருந்த பிருத்திவி ஷா, இப்ப ஒரு சீக்ரெட் நோட் மாதிரி ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காரு. டைரக்ட்டா யாரையுமே அவர் குறிப்பிடல அப்படின்னாலுமே, அவரோட பதில் அப்படிங்கிறது மும்பை கிரிக்கெட் வாரியத்துக்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி முதல்ல என்ன நடந்தது? பிருத்திவி ஷா என்ன சொல்லியிருக்காரு? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மும்பை கிரிக்கெட் போர்டை சேர்ந்த ஒரு நபர் அண்மையில ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில பிருத்திவி ஷாவை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. பிருத்திவி ஷா ரொம்ப டேலண்டடான ஒரு பிளேயர் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா அவரோட ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை தாண்டி இன்னும் நிறைய பிரச்சனைகள் அவர்கிட்ட இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவர் ரொம்ப ஒழுங்கீனமா இருக்காரு அப்படின்னு டைரக்டாவே அவரை அட்டாக் பண்ணியிருந்தாரு. ஒரு முக்கியமான ஒரு போட்டி இருந்தது. அந்த போட்டிக்கு முன்னாடி நாள் பார்ட்டி பண்ண போயிட்டு அதிகாலை 6 மணிக்கு தான் அவர் ஹோட்டல் ரூம்க்கே திரும்பி வந்தார். ப்ராக்டிஸ் செஷன்லையுமே அவர் கலந்துக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் பிருத்திவி ஷா மேலே முன் வச்சுருந்தாங்க. இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருச்சு அப்படின்னா, சீனியர் வீரர்களே பிருத்திவி ஷாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற லெவலுக்கு வந்தனால தான் அடுத்தடுத்த போட்டிகளில் அவருக்கு வாய்ப்பை மறுக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு. பிருத்திவி ஷா தன்னோட ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவர் தன்னோட பிஹேவியரல் சேஞ்சஸ்லையுமே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு அந்த நபர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாங்க. இதுக்கு தான் இப்போ எதிர்வினை ஆற்றியிருக்காரு பிருத்திவி ஷா அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எந்த நபரையும் எந்த இன்சிடென்ட்டையும் எதையும் குறிப்பிடாமல் அவர் தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிற பதிவில், யாரும் எதையும் முழுசாக தெரிஞ்சுக்காம பேசாதீங்க, என்ன தெரியும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி, எல்லாத்தையும் அரைகுறையாக தெரிஞ்சு வச்சுட்டு நீங்களே நிறைய ஒப்பீனியன்ஸை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு மட்டும் பதிவிட்டிருக்காரு. இந்த பதில் தான் அந்த மும்பை கிரிக்கெட் வாரியத்தை சேர்ந்தவருக்கான எதிர்வினையாக பார்க்கப்படுது. அதே சமயம் பிருத்திவி ஷாவுக்கான ஆதரவு குரல்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே ஒழிச்சிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ் ரொம்பவே முக்கியம், டிசிப்ளின்டாக இருங்க, டைமுக்கு ப்ராக்டிஸ்க்கு வாங்க அப்படின்னு தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க எல்லாருமே பிருத்திவி ஷா ரொம்பவே டேலண்டடான ஒரு கிரிக்கெட்டர் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே ஓயாமல் சொல்லிட்டே வராங்க. ஸோ பிருத்திவி ஷா அந்த மாற்றங்களுக்கு தயார் ஆவாரா, மறுபடியும் கிரிக்கெட்டில் அவர் ஜொலிக்க ஆரம்பிப்பாரா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோட காத்துட்ருக்காங்க.